ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து குற்றாலம் மெயின் அருவி பக்கத்தில் நம்ம வந்து ஒரு வாக் போயிட்டு அந்த மெயின் அருவிக்கு முன்னாடி போகிற பாதையில் இருக்கிற பஜார், அதில் உள்ள கடைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குற்றாலம் அப்படின்னாலே குளிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பழங்கள் வாங்கிட்டு போகிறது, அங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான்கள் வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து முக்கியமான ஒரு நினைவுகளை வந்து ஏற்படுத்தும். இது வந்து போகிற வழியில் உள்ள பாலங்க. இந்த குற்றாலம் மெயின் அருவியில் வந்து உள்ள தண்ணி எல்லாமே இந்த பாலத்துக்கு தான் போகும். ஒரு இட்லி கடைகள் இருக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம 2 கடைகள் இருந்தது. பலசரக்கு கடைகள், இந்த ஒரு ஹோட்டல் டிஃபன் இருக்கு. டெல்லி கடை. குற்றாலத்துக்கும் டெல்லிக்கும் என்ன சம்பந்தம் தெரியல, பார்க்கலாம். இங்கே வந்து பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து ஃபேமஸ் ஆனது. இதோட ஸ்டால் போட்டுருக்காங்க. நம்ம அப்படியே நடந்து போகலாம். இங்கே ஒரு பால்கோவா ஸ்டால் இருக்கு, காஃபி இருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஜங்ஷன் மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் லெஃப்ட் ஏறணும் அப்படின்னா அதாவது 5 ஃபால்ஸு, அதே மாதிரி மெயின் அருவி போகிறது. ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிடலாம், பஸ் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த ஃபால்ஸுக்கு போனாலும் ஆட்டோ பிடிச்சிட்டு சட்டம் போயிடும். இதுதாங்க இந்த மெயின் ஃபால்ஸ் ஸ்டாப். ஓகே, இந்த ஆர்ச் பாருங்க. இதுக்கு கீழே வந்து இந்த மெயின் அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே 2 பக்கமும் கடைகள் இருக்கும். நம்ம இந்த கடைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டீ கடை இருக்கு, போண்டா மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்காங்க. பழக்கடை இருக்கு. குற்றாலம் அப்படின்னாலே பழங்கள் தான். விதவிதமான பழங்கள்லாம் இருக்கு. துரியன், ரம்பூட்டான், பேரிக்காய், டேட்ஸு, அவகடோ, ஸ்டார் ஃப்ரூட், மேங்கோ, ட்ராகன் ஃப்ரூட், பேரிக்காய், ப்ளம்ஸ், டேட்ஸ், பலாப்பழம் எல்லாமே கிடைக்குதுங்க. சார், என்ன பழங்கள்லாம் இருக்குது? மங்குஸ்தான், ரம்டான், வால்பேரி, ராம்சீதா, பேர்ச்சம்பழம், ப்ளம்ஸு, அன்னாச்சி பழம், ரெட்டு. துரியான் தான் குழந்தை இல்லாமல் சாப்பிடக்கூடியது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்கல்ல. ஆமாம், அதுக்கு சாப்பிடலாம். ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க, மருத்துவன்மை நிற்கக்கூடியது. ஆமாம். ரம்டான், மங்குஸ்தான் வந்து உடல் புண்ணு தான் ஆக்கிடும். இது வந்து வெண்டைப்பழம், அவகடோ, தைராய்டு நல்லது. நல்லது. இதுவும் வைட்டமின் இதில் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. இது ஒயிட்டா பர்பிள்? ஒயிட் ரெட்டு ஒயிட் இருக்குது. ஒயிட் எடுங்க, அவங்க இதாக இருக்கு வர ஒயிட் எடு இதாக இருக்கு. இது ஒயிட்டு. இதில் மொத்தம் 2 வெரைட்டி வருதுண்ணே. இது வந்து ரெட்டு, இது வந்து ஒயிட்டு. ஒயிட் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ரெட்டு வந்து சீசனுக்கு மட்டும்தான் வரும். ரெட்டோட காசு ஒன்று கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இது 1 கிலோ வந்து 300 350 ரூபாய் விற்றுச்சுன்னா இது 200 விற்கும், 240 ரூபாய் விற்கும். சூப்பர். ரம்டானில் வந்து ஒரு 20 குவாலிட்டி இருக்குது. 20 குவாலிட்டி இருக்குது. 120 ரூபாயிலிருந்து 600 700 வரைக்கும் ரம்டான் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர். எல்லாமே டாப் குவாலிட்டி தான். அப்புறம் இந்த முட்டை பழம் சொல்லுவாங்க, அது என்ன? முட்டை பழம் வந்து இந்த வருஷம் காய்ப்பு இல்லை. தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருஷம் சுத்தமாக காய்ப்பு இல்லாதனால காய் வந்தாலுமே பழுக்க மாட்டுது. அதனால பறிக்காமலே போட்டு வச்சிருக்கோம். 7373774502 இந்தியா ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துடலாம். நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுநாள் ஆஃப்டர்நூனே உங்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிடலாம்.
ஸ்பாட்டில் கொரியரில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது. சரி. ஆமாம் துரியன் நம்ம பழக்கடைகளை எல்லாத்தையும் பார்த்தோம். பாருங்க, ஃபேன்சி கடைகள் மாதிரி இருக்கு. பேக், கைப்பைகள், லேடிஸ் கைப்பைகள்லாம் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள டிஷர்ட், ட்ரௌசர்ஸ், ஷார்ட்ஸ் மாதிரி கிளாத், எல்லா கிளாத் இருக்கு. அதில் இங்கே கொஞ்சம் அந்த கேப்பு, அந்த கிளாஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு பழக்கடைகள் இருக்கு. டாய்ஸ் கடைகள், பிளாஸ்டிக் டாய்ஸ் எல்லாம், ட்ரெஸ், டிஷர்ட் கடைகள். இங்க டாய்ஸ் இருக்கு. ஃபேன்சி ஸ்டோரும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கடையாக உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்ப டைம் இருக்கும். மொத்தமாக பார்ப்போம். இது ஒரு டாய்ஸ் கடைகள் நிறைய இருக்காங்க. டாய்ஸு பைனாப்பிளாக இருந்த மாதிரி இருக்கு. குற்றாலம்னாலே மூலிகை தாங்க. இங்கே கிடைக்கக்கூடிய வேர்கள், வெற்றி வேர், இந்த மாதிரி மூலிகைகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப பேர் விரும்பி வாங்குவாங்க. இங்கே வந்து வேர்கள் மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பு, பட்டை, அந்த மாதிரியானது இந்த பாத்திரங்கள்ல வச்சுருக்காங்க. டாய்ஸ் கடைகள், எல்லாம் பிளாஸ்டிக் டைஸ் இருக்கு. டைஸ், டிஷர்ட் கடை, கிளாத் எல்லாமே இருக்கும். துண்டு அந்த மாதிரி ஐட்டம் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு பெரிய சின்ன டாய்ஸ் கடை இருக்கு. இது அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள கடைகள் பிளாஸ்டிக் டாய்ஸ். ரெகுலர் திருநெல்வேலி அல்வா இருக்கு. இது ஸ்பெஷல் நெய் அல்வா, கருப்பட்டி அல்வா இருக்கு, பால் அல்வா. கொஞ்சம் காமிங்க. கருப்பட்டி கருப்பட்டிக்கு உள்ள இது கருப்பட்டியில், கோதுமையில கருப்பட்டியில் போட்டு அடிக்கக்கூடியது. இல்லை நார்மலாக நெய்யில் போட்டு அடிக்கக்கூடியது இருக்கு. இது வந்து மில்க் அல்வா, பால் அல்வா. சூப்பர்ண்ணா, நிறைய வித்தியாசமாக இருக்கு. அல்வா கடைகள் நம்ம பார்த்தோம். டாய்ஸ் கடைகள் ஆப்போசிட்ல வந்து பாருங்க, ஸ்பைசஸ், பேக் எல்லாம் இருக்கு. ஃபேன்சி கடைகள், வளையல், கம்மல், பாசி, இந்த மாதிரி இருக்கு.
ஊட்டி வர்க்கிங் உங்களுக்கு பால்கோவா ஊரில் உள்ள ஃபேமஸான அப்படின்னா இருக்கு அதில். ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு வாங்கிக்கலாம். குற்றாலத்துக்கு கொண்டு போய் செருப்பு வந்து பிஞ்சு போயிடும். சில பேர் வீட்டுறாங்க. இங்க எவ்வளவு நேந்திரம் உழைக்கப்படும். சிப்ஸ் போட்டிருக்கு. ஃபேன்சி ஸ்டோரு சிப்ஸ் போடுவாங்க. விதவிதமான சிப்ஸ் சிப்ஸ் மிஷினை வச்சு கட் பண்ணி அடிக்கிறாங்க. தெரியுதுங்க அப்படி இங்கேயும் வந்து அந்த ஸ்பைசஸ் மூலிகைகள் உள்ள கடை நிறைய கடை இருக்கு. எல்லாமே திருநெல்வேலி போட்டு காலத்துல எல்லாம் திருநெல்வேலியில இருந்தது. இப்போ தென்காசி மாவட்டமாக பிரிஞ்சிச்சு. எங்களும் திருநெல்வேலி பேர் மாறுது. காலநாளை திருநெல்வேலிங்கிற நினைவுகள் மட்டும் இருக்கு. கருப்பட்டி சார்ந்தது வேறு வெற்றி வேறு வேறு எண்ணெயில் போட்டு அதை தலையில் தேய்ப்பாங்க. இதில் அப்படியே நேராக போனால் அங்கிட்டு பஜார் இருக்கு. நம்ம இதில் ரைட் சைடை திரும்பி போனோம்னா ஃபால்ஸ் இருக்கு. குற்றாலநாதர் சுவாமி திருக்கோயில் அங்கே இந்த பக்கம் இருக்கு. ரைட் சைடில் ஃபால்ஸை பற்றி தான் இப்போ போக போகிறோம். விதவிதமான அல்வா வச்சிருக்காங்க. என்ன நல்லா இருக்கு பார்க்குறது டிசைனு. அதில் வெளியில் வச்சிருக்கிறது ரவுண்ட் ரவுண்டா மாடல் அத்திப்பழம் தான். அத்திப்பழம் இல்லை நல்லா இருக்கு பார்க்க. இங்கேயும் நேந்திர சிப்ஸ் போட்டுருக்காங்க. மிஷின் வச்சு என்னைக்கு சீவுறது மிஷினில் அப்படியே விட்டாச்சுன்னா கட 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 கட் பண்ணி தள்ளி. இது திருக்குற்றாலநாத சுவாமி சிவன் கோயில். அது வந்து ஒரு 5 நடன மண்டபங்கள்ல ஒன்று குற்றாலம். அதுல அப்படியே பாருங்க ஃபால்ஸ் தெரியுதுங்களா நைட்டு வெளிச்சத்துல எவ்வளவு ரம்மியமா இருக்கு பாருங்க. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு பார்க்குறேன் மெயின் ஃபால்ஸை. ஆர்ப்பரிச்சு கொட்டுது. நம்ம ஃபால்ஸை பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா இந்த கடைகள்லாம் இருக்கும். இது வந்து அந்த ஆர்ச்சை பார்த்து போகுங்க. அதாவது நம்ம பஜார்லேருந்து வரும்போது ரைட்டில் திரும்பி அருவிக்கு போனோம். லெஃப்டில் போனால் இந்த இடங்கள் வந்துட்டு நேராக கார் பார்க்கிங் வழியாக இங்கே ஆர்ச்சில் போய் முடியும். ஸோ அதுதான் 2 பாதைகள் இருக்குது மெயின் ஃபால்ஸுக்கு. ஓகே, ஸோ மேலும் வீடியோக்களை பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வரும். பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோக்கள் குற்றாலம் வீடியோக்கள் நிறைய இருக்கும், அதையும் பார்த்து ரசிங்க.